வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஷர்மிளா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் தோழர். சமீப காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தேர்தலை முன்னிட்டு நிறைய கட்சிகள் ரொம்ப பரபரப்பாக களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தாவேகா எல்லாரும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பொதுவாவே இந்த திமுக அதிமுக அப்படின்றதுதான் மக்கள் மத்தியில பதிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனா இந்த தேர்தல்ல திமுகவா தாவேகாவா அப்படின்ற அளவுக்கு மக்களை பேச வச்சிருக்காங்க அப்படின்னா தாவேகாவினுடைய அசுர வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? தாவேகா பேசப்படுதுன்னா சமூக வலைதளங்கள்ல அதிகமா ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது. மத்தபடி தாவேகா பத்தி ஆக்கப்பூர்வமான இல்ல அறிவு சார்ந்த விமர்சனங்கள் ஏதாவது நீங்க அவங்க தரப்புல இருந்து பார்க்க முடியுதா? அவங்களுடைய தரப்புல இருந்து வரக்கூடியது எல்லாமே ரொம்ப மேல்போக்கான ஒரு அரசியலாகவும் ரொம்ப நகைப்புக்குரியதான சில விஷயங்களாகவும் தான் இருக்குது. சோ அதிகமாக பேசப்படுது அசுர வளர்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அதிகமா ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு கட்சியாக முன்பு நாத்தாக்கா இருந்தது, இப்போ தாவேகா இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியுது. திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு என்னதான் அவங்க பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் களத்துடைய யதார்த்தம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை எவ்வளவுதான் மாத்த அவங்க முயற்சி பண்ணாலும் அது தமிழக மக்கள் கிட்ட எடுபட மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அசுர வளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. இந்த 2 வருஷத்துல அவங்க கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த கிரவுண்ட் லெவல்ல வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத யாராவது ஒரு தாவேகா நிர்வாகியை வருஷப்படுத்தி சொல்லுங்களேன் பாப்போம். திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் 1949 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 18-20 வருடங்கள் ஆச்சு. அவங்களை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 18 வருடம் ஆச்சு. ஆனா திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் 2 வருடங்கள் அவங்க களத்துல எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா கிட்டேயே நிக்க முடியாது. அந்த அளவுக்கு தெருமுன கூட்டங்கள், எத்தனை தெருமுனை கூட்டங்கள் போட்டிருப்பாங்க, எத்தனை பரப்புரைகள் செஞ்சிருப்பாங்க, எத்தனை மேடைகள், எத்தனை மாநாடுகள், இப்படி தொடர்ந்து முதல் 2 வருஷம் மக்கள் கிட்ட அவங்களுடைய கருத்தியலை அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு களத்துல இறங்கி அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி திமுகவில இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட அவருக்கு களத்துல அடுத்த முதலமைச்சர் வரது அவருக்கு ஒரு 5 இயர்ஸ் எடுத்ததுமா. அப்ப நம்ம அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அவர் திமுகல இருந்து பிரிஞ்சு வரும்பொழுது அவர் கூட அவர் கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு காடர் பேஸ ஆல்ரெடி திமுகவிற்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. அந்த காடர் பேஸோட அவர் அதிமுக ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் அவருக்கு எடுக்குது. அப்போ இப்படிதான் ஒரு கட்சியுடைய கட்டமைப்பு தான் ஒரு கட்சியுடைய பலம். ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு பில்டிங்னா அதோடைய கட்டமைப்பு, அதோடைய கிரவுண்ட் லெவல், கிராஸ் ரூட் லெவல், கேடர் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த பில்டிங் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்க முடியும். நீங்க அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ண என்ன பண்ணி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியாதான் இன்னைக்கு தாவேகாவை, விஜயை விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே விஜய் மீது எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க திமுக ரொம்ப பாரம்பரியமான கட்சியை ஆரம்பிச்சதுல சொல்லிட்டு வந்தீங்க. நம்ம அப்ப பார்த்த திமுகவுக்கும் இப்ப திமுகவுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப மக்களுக்காக நின்னாங்க, மக்களுக்காக தொண்டு செய்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல சமூக நீதினு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக சமூக நீதியை முதல்ல கடைபிடிக்கிறாங்களா சொல்லுங்க? சமூக நீதி அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்க அதை கொஞ்சம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு, காஸ்ட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னாரு. அதாவது மக்கள் மனசுல ஒரு அடிப்படை மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஈகோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உட்பட நம்ம எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம், இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போறோம், அப்போ கம்ப்ளீட் சோஷியல் ஜஸ்டிஸ, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ, எக்கனாமிக் ஜஸ்டிஸ நம்ம அடைஞ்சிட போறோம் அப்படிங்கிறது கிடையாது. இது மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்ற
மாற்றம் முழுமையாகும் பொழுதுதான் முழுமையான ஒரு சமூக நீதி கிடைக்கும். இட் இஸ் அ டைனமிக் ஆன் கோயிங் ப்ராசஸ். அந்த விதத்துல நீங்க திமுகவுடைய வளர்ச்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்த அதே கொள்கை தீவிரம் இன்னைக்கும் இருக்கு. அண்ணா கிட்ட கலைஞர் கிட்ட என்ன கொள்கை தீவிரத்தை நீங்க பாத்தீங்களோ அதை இன்னைக்கு முத்தமிழ் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்டயும் அந்த கொள்கை தெளிவை நம்ம பார்க்க முடியுதுல்ல. ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நலன் சார்ந்த இல்ல கொள்கைகள் சார்ந்த ஏதாவது ஒரு சமரசத்தை திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. இன்னைக்கு ஒன்றியத்தில் வேங்கவேல் எடுத்துக்கோங்க, மேல்பாதி கிராமம் எடுத்துக்கோங்க, நாங்குநேரி சம்பவம் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு, இன்னமும் தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பொன்முடி அமைச்சர் பொன்முடி கரெக்ட். மேல்பாடியில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன பிரச்சனை? யாருக்குமான பிரச்சனை? இந்துக்கள்லயே ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்குமான பிரச்சனை. அப்போ உண்மையிலேயே நாங்க தான் சமூக நீதிகள் பாதுகாக்கிறோம், நாங்க தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவோ இல்ல அதை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவோ இல்ல அதிமுகவோ அந்த மேல்பாதி விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாராவது இன்னைக்கு பேசியிருக்கிறாங்களா? யாராவது வந்து களத்துல நிக்கிறாங்களா? இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் சொல்றவங்க யாராவது ஒருத்தர் களத்துல வந்து நின்று இருக்கலாங்களா? அங்க போய் நின்னது யாரு? திமுகவும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் தானே. அப்போ ஒரு அரசாக அதுல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கா இல்லையா? இன்னைக்கு வேங்கைவேல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட அரசு நடவடிக்கை எடுக்குது. ஆனா அரசு நடவடிக்கையில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறாங்க. அவங்க திமுக அரசு பக்கம் நிக்கல, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்னு அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஆமா அவங்க சிபிஐ கேக்குறாங்க. அப்ப மக்களுக்கு எல்லளவும் இதுல சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்க பக்கம் நிக்கிறாங்க. அப்ப இங்க எல்லா இடத்துலயுமே சமூக நீதி அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சிகளை இன்னொரு தரப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் அதற்கான அந்த சமூக நீதி அட்டைன் பண்றதுக்கான ஒரு முயற்சிகளை சீர்குலைக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்த்தரப்புல இருந்து வரும் பொழுது அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துக்கங்க. இன்னைக்கு அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும்ல. அரசாங்கம் எது சரியோ எது காலங்காலமா நடந்துகிட்டு இருந்ததோ அந்த நடைமுறையை இப்ப மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்குது. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இந்த அரசு நிக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் எந்த ஒரு இடத்துலயுமோ தங்களுடைய கொள்கையோ தங்களுடைய ஐடியாலஜியோ அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அம்பேத்கருடைய அயலக கல்வி திட்டம் மூலமாக இன்னைக்கு எத்தனையோ பட்டியலின மக்கள் வந்து அவங்க வந்து மேல் படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கு பட்டியலினத்தை சேர்ந்த தொழில் முனைவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதற்கான ஒரு சப்சிடிஸை வந்து அரசாங்கம் கொடுக்குது. இதெல்லாம் என்ன கூட்டணியில இருக்கக்கூடிய பிசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால இவ்வளவும் நடக்குது இல்லையா? அப்போ ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டணியாக இருக்கு. ஐடியாலஜிக்கலா எல்லாரும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல இருந்தது, ஒரு காமன் கோல்காக ஒர்க் பண்றாங்க. அதுல அவங்க ஓரளவுக்கு சக்சஸும் அட்டைன் பண்ணிருக்காங்க. இது ஓவர் நைட் பாஜக செய்யற மாதிரி ஓவர் நைட்ல ப்ராஜெக்ட் வைஸ் எல்லாம் இதை செய்ய முடியாது. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், ஒரு டைனமிக்கா இவால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ். 50 வருஷம் 70 வருஷம் முன்னால பெரியார் அவர்கள் களத்துல இருக்கும்போது எப்படி இருந்தது இந்த சமூகம், அங்கேருந்து நாம இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அசஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ மாறி மாறி இரு பெரும் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கும் நாம அந்த கிரெடிட்டை கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் இருந்த தலைவர்கள் எடப்பாடியை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் ஜெயலலிதா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணாங்க. மக்கள் நலன் சார்ந்து ஒரு பாலிசியை ஒரு அரசாங்கம் கொண்டு வருதுன்னா அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் அதை கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி அதை வந்து காலப்போக்கில் அந்த பாலிசியை வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கோ அதை பார்த்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இப்படி வந்து சமூக நீதிக்கு எதிராக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இந்த சங் பரிவாரை சேர்ந்த கும்பல் பாத்தீங்களா, இன்னும் மனுஸ்மிருதி தான் வந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு, இன்னும் மனுஸ்மிருதி தான் மக்கள் மைண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பாக்குறோம். சோ அதனால இங்க இருக்கக்கூடிய
இடைநிலை சமூகங்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியலின சமூகம் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்காங்க. யாரை எதிர்க்கணும், யாரு நமக்கு உண்மையிலேயே நண்பர்கள், யார் நமக்கு எதிரிகள் அப்படிங்கறத பெரும்பாலான நான் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தையும் சொல்லல, பெரும்பாலான பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. பிரச்சனை எங்க இருக்குன்னா, இடைநிலை சமூகத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும், அவங்களுடைய வெஸ்டட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காகவும் பாசிச பாஜக போன்ற கட்சிகளை, சாதிய பாமக போன்ற கட்சிகளை ஆதரிக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை இன்னும் சமூகத்துல இருக்கு. இந்த பிரச்சனை மாறணும்னா ஒவ்வொரு மனுஷ மனசுலயும் ஒரு மாற்றம் வரணும். அது வரும்பொழுதுதான் இதை முற்றிலும் தீர்க்க முடியும். இல்லைன்னா இந்த நோயை தீர்க்க முடியாது. கண்டிப்பா. இதுல அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னா, விஜய் சொல்றக்கூடிய அடுத்த புகார் ஊழல் புகார் வந்துட்டு முன்வைக்கிறாரு. நிறைய ஊழல், எல்லாத்துலயுமே கமிஷன் 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 கமிஷன். ரோடு போடுறாங்களா 2 நாள், அவ்வளவுதான். அந்த ரோட்டையே அப்படியே சுருட்டி பாய் மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ரோடு இருக்குது. எல்லாத்துலயுமே கமிஷன், கரப்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த KN நேரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியும் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் இந்த ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க அப்படின்னும் போது, என்னதான் ஊழல் பண்ணாலும் தன்னுடைய ஆளை வந்து காப்பாத்திக்கிறதுல திமுக ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்கல்ல. எதற்காக இந்த ஊழல்? நீங்க ரோட்டை வந்து சுருட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல எந்த ரோட்டை அப்படி போட்ட 2வது நாள்ல சுருட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படிங்கறத அவர் கொஞ்சம் தெளிவாக தரவுகளோட பேசணும். சும்மா போற போக்குல அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகக்கூடாது. நான் வந்து நிறைய வீடியோஸ் ஆனா சோசியல் மீடியால பார்த்திருக்கேன். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கட்டி முடிச்சு இனாகரேஷன் பண்றதுக்கு முன்னால எத்தனை பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு, எத்தனை வாட்டர் டேங்க் இடிஞ்சு விழுந்திருக்கு, எத்தனை ரோடுகளை வந்து சுருட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தரவை வந்து அவர் தரவுகளோட பேசினார்னா அந்த விமர்சனக்கு நாம பதில் சொல்லலாம். சும்மா போற போக்குல அப்படிப்பட்ட இல்ல போற போக்குல சொல்றது மேடம், இல்ல போற போக்குல சொல்றது இல்ல. இப்ப நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இங்க வலசரவாக்கம் இந்த ஏரியா நான் சொல்றேன் இங்க வடபழனில இருந்து போரூர் போற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வலசரவாக்கம் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ரோடு போட்டு 1 வீக் தான் இருக்கும். 1 வீக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, சும்மா சந்திர மண்டலத்துல இருக்கிற மாதிரி அங்கங்க பள்ளமா இருக்குது. இப்படி போய் அப்படி போய் எத்தனை பேர் அங்க தடுமாறி விழறாங்க தெரியுங்களா? இல்ல வெறும் ஜல்லி பேந்துட்டு வருது. இருங்க, I am not supporting any government over here. அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா தரவுகளோட அதை கொண்டு போய் நீங்க விமர்சனம் வைங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல யாரையுமே நான் காப்பாத்தலாம் எதுவுமே முயற்சி பண்ணல. அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்ல, ரோடு சரியா போடலைன்னா அப்ப அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை வந்து நீங்க கையில எடுங்க. அதற்கான ஒரு போராட்டத்தை நீங்க பண்ணுங்க. சும்மா மேடையில ஏறி ஒரு 5 நிமிஷம் போற போக்குல கொடுக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ரோடுகள் மோசமாக இருக்கா? ஆமா இருக்கு. அதை சரி செய்யணுமா? ஆமா செய்யணும். அதை இந்த அரசு செய்ய தவறி இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கு ரூரல் ஏரியாஸ் ஆகட்டும் இல்ல சிட்டியா இருக்கட்டும், பெரும்பாலான ரோட்ஸை வந்து அவங்க நல்லா அமைச்சிருக்கிறாங்க. தண்ணியால 10 வருஷம் முன்னால இருந்த பிரச்சனை இன்னைக்கு நமக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். உடனே தண்ணி வந்த உடனே ஒரு 4 வீடியோவை எடுத்து போட்டு மக்கள் கிட்ட வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றது இல்ல மக்கள் கிட்ட ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய முயற்சியில தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. நீங்க பிராக்டிகலா பாருங்க. 5 வருஷம் முன்னால இந்த திமுக அரசு வரதுக்கு முன்னால மழை வந்தோம்னா நம்ம எப்படி தத்தளிச்சோம், இன்னைக்கு மழை வந்தா நம்ம எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், இல்ல எந்த அளவுக்கு வந்து அதை சீர் செய்யறதுக்கு உடனே களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஒரு அரசுடைய நடவடிக்கையை விமர்சனம் பண்றதுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதை நான் தவறுனே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா முதல்ல நீங்க பேசுறவங்க வந்து யூ ஷுட் பி அபவ் கரப்ஷன். நீங்க உண்மையிலேயே நீங்க தூய சக்தியா இருந்துட்டு நீங்க கரப்ஷனை பத்தி பேசுனீங்கன்னா அதுல ஏதாவது லாஜிக் இருக்கு, ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே வந்து உங்க கட்சிக்குள்ளேயே அவ்வளவு 1008 பிரச்சனைகள் வச்சிருக்கீங்க. உங்க பர்சனல் லைஃப்ல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது மத்தவங்களை பார்த்து நீங்க வந்து தீய சக்தி, நீங்க ஒரு கரப்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் பிராங்க்லி நான் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர் இல்ல, எந்த கட்சியிலையும் நான் அடிப்படை உறுப்பினரும் கிடையாது. நான் பிராங்காவே சொல்றேன், கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்ங்கிறது எதுவுமே கிடையாதுமா. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். கரப்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த கரப்ஷனை கேள்வி கேட்கிற தார்மீக உரிமை நமக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஓட்டுக்கு கை நீட்டி நாம காசு வாங்குறோமோ அன்னைக்கே அந்த தார்மீக உரிமையை நம்ம எல்லாருமே இழந்துட்டோம். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் அபவுட் தட். இதுல பூசி மொழிகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. நீங்க உண்மையிலேயே
அப்படிதான் குற்றச்சாட்டு ஈடி வைக்கிறாங்க. அப்போ வந்து ஜுடிஷியரி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கு. இன்னைக்கு அவர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா, அந்த வழக்கு விசாரணைக்கு போறாங்க. விசாரணை பண்ணி அவருக்கு தண்டனை கொடுத்தா, யாரு தப்பு பண்ணியிருந்தாலும், யாரு கரப்ஷன் பண்ணியிருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும், பாஜக இருந்தாலும் சரி. எனக்கு யாருக்குமே ஃபேவரிட்டிசம் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும். ஆனா, இன்னைக்கு எப்படி இந்த கரப்ஷன் அலிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஈடி எப்படி சம்பந்தமே இல்லாம சில வழக்குகளை கையில எடுக்குது. இப்படிதான் வந்து டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கேஸோட நிலைமை என்ன? என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு? அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல. அப்போ இவங்க அரசியல் காரணத்துக்காக தேர்தல் நெருக்கத்துல எதிர்க்கட்சிகள் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கணும். எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். எப்படியாவது ஒரு நரேட்டிவ செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈடியை விடுறாங்க. இன்னைக்கு ஜுடிஷியரி எந்த அளவுக்கு, எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் லென்ஸோட தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, உண்மையிலே இதுல வந்து எந்தவித ஒரு பொலிட்டிக்கல் பயஸும் இல்லாம இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறா, இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை ஏவி விட்டு இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது ஏன் திமுக அமைச்சர்கள் மீது மட்டும் வழக்குகளை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தாங்க? அதிமுக அமைச்சர்கள் மீது எத்தனையோ வழக்குகள் இருக்கு. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளுநர் கிட்ட பர்மிஷன் கேட்டு இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்காங்க. ஏன் ஆளுநர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? கரப்ஷன் யார் பண்ணாலும் தப்பு தானே, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் தானே. அப்ப ஏன் இதே தீவிரத்தை பாஜகவோ இல்ல ஆளுநரோ அதிமுக அமைச்சர்கள் மீது காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இதோட சேர்த்து நாம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ கரப்ஷன் யார் பண்ணாலும் தப்பு தான். அதுல வந்து நான் வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணா நீங்க நடவடிக்கை எடுங்க. இன்னொன்னு, கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்க மேடையில ஏறி பாட்டு பாடுறீங்க. ஆனா 100 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு பிளாக்ல விக்குது உங்களுடைய ரசிகர் மன்றம். அது மூலமாகத்தான் நீங்க வந்து 100 கோடி சம்பளம் வாங்குறேன், 1000 கோடி சம்பளம் வாங்குறேன், கரியர் உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? 10 ரூபாய் அதிகமா பாட்டிலுக்கு வாங்குறாங்க அப்படிங்கறது எள்ளி நகையாடுற நீங்க 100 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு விக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம், அது எவ்வளவு பெரிய ஊழல், அது எவ்வளவு பெரிய கரப்ஷன். அத பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அத பத்தி நீங்க ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க தானே வரி ஏய்ப்பு செஞ்சு இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எதிராக தானே தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப வரி ஏய்ப்பு செய்யறது அப்படிங்கிறது ஒரு விதமான கரப்ஷன் இல்லையா? அது ஒரு விதமான லஞ்சம் இல்லையா? அதை நீங்க வெக்கமே இல்லாம நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களே. நீங்க தானே வாங்கின வண்டிக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் அசிங்கப்பட்டது. கோர்ட்ல போன ஜட்ஜி என்ன சொன்னாரு? நீங்க ஒரு ஹீரோவா இருக்கிறீங்க, நீங்க மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணுமா வேண்டாமா? நீங்களே இப்படி பண்ணாது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையான்னு ஒரு ஜட்ஜி கேள்வி கேட்டார்ல. அந்த ஜட்ஜி சொன்ன விமர்சனத்தை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களுக்கு போக தெரியுது. அப்ப நீங்க உங்க கட்சி உட்கட்சிக்குள்ள உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி போடுறதுக்கு காசு வாங்குறாருன்னு உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வெளிப்படையா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதை சரி செய்ய என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு விருப்ப மனுவை 100 ரூபாய்க்கு விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி 50,000 மனுவை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி கல்லாக்கட்டு தெரிஞ்சது. அந்த விருப்ப மனுல எத்தனை திரும்பி வந்திருக்கு? 5000 கூட திரும்பி வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வச்சு ஆன்லைன்லயே வாங்கிட்டாங்களாமே. முதல் நாள் 10,000 பேருக்கு 100 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க? விருப்ப மனு கொடுக்கும் பொழுதே ரொம்ப தெளிவா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இந்த விருப்ப மனுவை நீங்க திரும்ப சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு 10,000 ரூபாயோ இல்ல 15,000 ரூபாயோ இல்ல ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சினா அதுக்கு 5,000 ரூபாயோ ஒரு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி தெளிவுபடுத்தி தானே கொடுக்குறாங்க. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வச்சு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல இருந்த தாவேக்காவை சேர்ந்த அவருடைய மகன் அவர் தாவேக்கால இருக்கிறாரு போல இருக்கு. வீட்டுல இருந்து 10,000 ரூபாயை வீட்டுக்கு தெரியாம 10,000 ரூபாயை கொண்டு போயிட்டு 100 ரூபான்னு அத்தனை விருப்ப மனு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறார். கேட்டா சொல்றாரா, இல்ல ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 100 மனுவாவது வாங்கணும், அப்பதான் வந்து சோசியல் மீடியால நம்ம கெத்து காட்ட முடியும், இவ்வளவு விருப்ப மனு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கெத்து காட்ட முடியும் அப்படின்னு மாவட்ட ரீதியா எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 10,000 ரூபாய் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தம்பி திரும்ப நிர்வாகிகள்கிட்ட போயிட்டு அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் குறையுது, யாராவது ஹெல்ப் பண்ணாங்க கேட்டா ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு பதிவு பண்ண ஒரு சோசியல் மீடியா வீடியோ நான் பார்த்தேன்.
அப்ப எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து நீங்க வந்து வளர்த்து வச்சிருக்கிறீங்க, எப்படி வழி நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. குறைஞ்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டியாவது வேண்டாமா? இதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டாமா? விருப்ப மனு அப்படிங்கிறது ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க ஊழலற்ற ஆட்சியை வந்து நாங்க கண்டிப்பா நாங்க வந்து கொடுப்போம். எனக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, என் கூட இருக்கிறவங்களையும் நான் ஊழல் செய்ய விட மாட்டேன் அவ்வளவு ஒரு ஆணித்தரமா சொல்லும் போது, ஓகே இத்தனை பேர் ஊழல், நீங்களே சொன்னீங்க ஊழல் பண்ணாத நிர்வாகமே இல்ல அப்படின்றீங்க. எனக்கு ஊழல் பண்ணாத ஒருத்தர் வரும்போது நான் ஏன் அவரை ஆதரிக்க கூடாது? இல்லங்க, நீங்க சுத்தி வச்சிருக்கிற ஆளெல்லாம் வந்து ஊழல்ல ஊறி திளைத்தவர்கள் தானே. செங்கோட்டையின் மீது ஊழல் வழக்கு இல்லையா? ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு? அவருடைய தொழில் என்ன? போய் பாருங்க. என்ன லாட்டரி டிக்கெட் விக்கிறது சட்டவிரோதம் இல்லையா? அதுல ஊழல் இல்லையா? நிர்மல்குமார் எங்க இருந்துங்க வந்திருக்கிறாரு? ஆரம்பத்துல பாஜக ஐடி விங்ல உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு எந்த காங்கிரஸ வந்து வருந்தி வருந்தி கூட்டணி கூப்பிடுறாங்களோ அதே காங்கிரஸோடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தியையும் பிரியங்காவுடைய மகளையும் இணைச்சு கொச்சையா பதிவு போட்டவர் தானே அவரு. அப்படிப்பட்ட ஆளை பாஜக அதிமுகவுக்கு போயிட்டு இன்னைக்கு அதிமுகவுல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. புஷி ஆனந்த் யாருங்க? 10 வருஷம் முன்னால 2006க்கு முன்னால புஷி ஆனந்த் யாரு? இப்ப புஷி ஆனந்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? இதெல்லாம் நேர்மையா சம்பாதிச்சு வந்த பணமா? நீங்க நீங்கெல்லாம் இவரு அவர் ஜேபிஆர் கல்லூரியில அவங்களுடைய மகளுக்கு வந்து நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்களே, அவங்க 350 கோடி ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க மேல புகார் இருக்குல்ல, வரி ஏய்ப்பு பண்ணாங்கன்ற புகார் இருக்குல்ல. அப்ப அப்படிப்பட்டவர்களை நீங்க சுத்தி வர வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது உங்களுக்கே அபத்தமா இல்லையா? உங்களுக்கே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாக இல்லையா? நேர்மையா பேசுங்க. யாருமே இங்க ஊழலை ஒழிக்க முடியாதுங்க. விஜய் வந்தாலும் ஒழிக்க முடியாது. விஜய் வரதெல்லாம் நமக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. ஆனா அவர் ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியலை கையில எடுக்கிறாரு அப்படிங்கிறதுதான். நீங்க இது வரைக்கும் தேர்தலுக்கு இன்னும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே, 2 பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து நீங்க களத்துல நின்னு நான் தான் அவங்களுக்கு மாற்று அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 75 வருட பாரம்பரியம் உள்ள திமுக 26 வருஷம் அவங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 31 வருஷம் ஆட்சியில இருந்து 54 வருடம் பாரம்பரியம் உள்ள அதிமுக நிக்குது. அப்போ இந்த 2 கட்சிகளுக்குமான மாற்று நீங்க அப்படின்னா, நீங்க களத்துல முதல்ல எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கணும், உங்க கட்சி கட்டமைப்பை எந்த அளவுக்கு நீங்க உறுதி பண்ணியிருக்கணும். 3வது மிக முக்கியமானது மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்ல மட்டும் போராது. மாற்றம்னா என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க? அதற்கான என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க? அதற்கு களத்துல நீங்க எப்படி செயல்பட போறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு மேடையில விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு வேலூர் வரைக்கும் விஜய் தெளிவா பேசி இருக்கிறாரா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நீங்க வெளியிட வேண்டாமா சார்? ஃபர்ஸ்ட் திமுக இன்னைக்கு இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னால வரிசையா ஒரு 20 திட்டம் என்னால இன்னைக்கு அடுக்க முடியும். மக்கள் நல திட்டங்கள். அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. அவரு 3 கட்டத்துல அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அவர் அறிவிச்சிட்டாரு. அதுல வந்து விமர்சனங்கள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா அறிவிக்கிறார் அவரு. திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியை விட நான் பெட்டரா கொடுக்கிறேன், அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பிகரா பெட்டரா நான் சில விஷயங்களை பண்ண போறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தரப்புல விஜயோ இல்ல அடுத்த கட்ட தலைவர்களோ ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க. சும்மா பொதுவா நாங்க வந்தா ஊழலை ஒழிப்போம், நாங்க வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க வந்தா கல்வியை மேம்படுத்துவோம், நாங்க வந்தா சுகாதாரத்தை மேம்படுத்துவோம். இலவசத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருல்ல, நாங்க இலவசமா நாங்க எதையும் கொடுக்க மாட்டோம். இலவசத்துக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான உங்களுக்கு ஒரு வாழத்தை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே கோர்ட் என்ன கேட்டிருக்காங்க, இவ்வளவு இலவசத்தை வாரி வாரி கொடுக்குறீங்க, இலவசத்தை கொடுக்குறீங்களே, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது, மக்கள் மீது ஏன் இவ்வளவு வரிச்சுமையை ஏத்துறீங்கன்னு கேக்குறாங்க. உண்மைதானே மேடம்? இலவசத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வரியை ஏத்துறீங்களே, இல்லையா? இல்ல, எனக்கு வேடிக்கை என்னவா வேடிக்கையா இருக்குன்னா, இலவசம் 10,000 ரூபாய் பீகார் எலெக்ஷன்ல பாஜக கொடுக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் தூங்கிட்டு இருந்ததா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கோ இல்ல சூரியகாந்துக்கோ வந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணலையா? அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? இப்ப மட்டும் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் மட்டும் இவங்க கண்ணை ஏன் உறுத்துது? கார்பரேட்டுகளுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடின்னு இந்த 12 வருஷத்துல கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி அவங்களுக்கு வரி இது கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. கார்பரேட் கிட்ட வாங்க வேண்டிய வரியை 30% 22% குறைச்சிருக்காங்க. இது மூலமாக கார்பரேட்டுகளுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கார்பரேட்டுகள் கிட்ட வசூல் பண்ண இவங்களுக்கு வக்கு இல்ல. ஆனா வரி மூலமாக ஏழை எளிய மக்கள் கிட்ட வரி வரி வரின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கார்பரேட்டுக்கு கொடுத்த வரி சலுகை அந்த வருமானம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருந்ததுன்னா எவ்வளவு நலத்திட்டங்களை அவங்க செயல்படுத்தி இருக்கலாமே. அதெல்லாம் ஏன் கேள்வி கேட்க முடிய மாட்டேங்குது? பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்டு
அரசாங்கம் மூலமாக பிரதமர் மோடி மூலமாக அதை வச்சு விளம்பரம் பண்ணி அரசு ஊழியர்கள் அவங்களோட ஒரு நாள் சம்பளத்தை கண்டிப்பா அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கலெக்ஷன் போட்டாங்க. இன்னைக்கு அந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு பாக்கி இருக்கு, அது மூலமாக நீங்க என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா அரசாங்கம் சொல்ல மறுக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட் கண்ணை உறுத்தலையா? தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இவ்வளோ இது வருமானம் போயிருக்குங்க. அதுலயும் குறிப்பாக மிகப்பெரிய வருமானம் வந்து பாஜகவுக்கு தான் போயிருக்கு. அதற்கு தேர்தல் மூலமா, தேர்தல் கமிஷன் மூலமா, இடி மூலமாக, ஐடி மூலமாக ரெய்ட விட்டு அவங்கள உருட்டி மிரட்டி நேத்து கூட வந்திருக்குங்க. ஒரு பக்கம் பீஃப்க்கு எதிராக பேசுறாங்க, மாட்டு இறைச்சி சாப்பிடுறவங்களை போட்டு அடிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே மாட்டு இறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியா வாங்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த நிதிக்கெல்லாம் வந்து இந்த நிதியை பத்தி கணக்கு வந்து எங்க கேட்டாங்க? ஏதாவது வெளியிட்டாங்களா? அப்ப சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கேள்வி கேட்டுச்சா? அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனலா இருந்தா அது மூலமா வந்த நிதி எல்லாம் அரசு கஜானாவுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒப்படைக்கணும், அதை வச்சு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சிருக்க ஒன்றிய அரசு. புல்லட் ட்ரெயின் வெறும் டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் விடுறோம்னு சொல்லிட்டு 2 லட்சம் கோடி செலவழிச்சிருக்காங்க. அந்த 2 லட்சம் கோடி இன்னைக்கு இருந்திருந்தா எத்தனை மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திருக்கலாம், கல்விக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றிய பட்ஜெட்ல நீங்க வந்து நாட் ஈவன் 1% யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் எஜுகேஷன், நாட் ஈவன் 2% யூ ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் ஹெல்த் கேர். இந்த 2 லட்சம் கோடி இருந்திருந்தா எத்தனை விஷயங்களை செயல்படுத்திருக்கலாம்? இதெல்லாம் ஏன் சுப்ரீம் கோர்ட் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஜட்ஜஸ் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? ஆனா ஏழை எளிய மக்கள், இல்லாத மக்களுக்கு அவங்களுடைய சர்வைவல்காக, இது வந்து பெனிஃபிட், இது சலுகை இல்ல, இது சர்வைவல்காக கொடுக்கிறது. அவங்களுடைய உழைப்பை அங்கீகரிச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாவோ ஒரு உரிமை தொகையாக கொடுக்கிற ஒரு 1000 ரூபாய் உங்க கண்ணை உறுத்துதா? அப்போ இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க இலவசத்துக்கு எதிரிங்க, கரெக்டுங்க, நீங்க இலவசத்துக்கு எதிரி. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் நான் கேக்குறேன். இலவசம் வேண்டாங்க, மக்களுக்கு இலவசம் கொடுக்க கூடாதுங்க. சரிங்க, நீங்க என்னங்க பண்ண போறீங்க? அதற்கு மாற்றா நீங்க என்ன? வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துங்க மேடம், வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க, வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க. இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அதை அதிகப்படுத்தலாம்ல. ரொம்ப ஈஸி சொல்றது, வேலை வாய்ப்பை நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றது. வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருக்கீங்க? இப்ப வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு திமுக என்ன பண்ணுது? கல்வியில நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கல்வி படிப்பை தாண்டி அவங்களை தகுதிப்படுத்தக்கூடிய அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அது மூலமாக அவங்கள ஜாப் குவாலிஃபிகேஷனுக்கு ரெடியா அவங்க உருவாக்குறாங்க. அப்போ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங்கும் கொடுத்து இன்னைக்கு யூபிஎஸ்சில அதிக மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. 448 அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு ஜேஇல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்றாங்க. அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. இவ்வளவு திமுக செய்யுதுல. நீங்க என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? சும்மா பொதுவா கல்வியை மேம்படுத்திடுவோம், சுகாதாரத்தை மேம்படுத்திடுவோம், வேலை வாய்ப்பு, இது மோடி சொல்ற வட மாதிரி இருக்கு. மோடி இப்படிதான் 12 வருஷமா வடை சுட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கிடுவோம், அம்ரித் கால கொண்டு வந்துருவோம், விக்சித் பாரத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு மேடையா பேசுறாங்களே தவிர அதற்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஏதாவது வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம், ஒன்றிய பிஜேபி? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு குட்டி மோடி மாதிரி தானே பேசிட்டு இருக்கிறாரு அவரு. யாருமே வந்து உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்க கிளாரிட்டியோட உங்க தரப்பு விஷயங்களை நீங்க முன் வச்சீங்கன்னா மக்கள் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. மாற்றம் அப்படின்னு சொல்லி சும்மா வாயால வட சுடாதீங்க. மாற்றம்னா என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? அதை எப்படி கொண்டு வர போறீங்க? எந்த காலகட்டத்துக்குள்ள கொண்டு வர போறீங்க? அதற்கான இலக்குகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதற்கான ப்ராஜெக்ட் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதற்கான பாலிசிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இவ்வளவும் கேட்கணுங்க. சோ இனி வரக்கூடிய தேர்தலானது எப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்க போகுது அப்படிங்கறதுல ரொம்ப ஆவலா இருக்கும். மக்களுடைய தீர்ப்பு யார் பக்கம் அப்படிங்கறத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.